ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பட்ஜெட் ரிலேட்டடாக வரப்போகிற ரேலியில் எந்தெந்த செக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை பற்றி நேற்று வந்துட்டு அலைன்மெண்ட்ஸ் பிளாட்ஃபார்மோட சேர்மனான அஜய் பேகா வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன 2 செக்டர் என்னென்னா ரயில்வே டிஃபென்ஸும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாமல் இன்னும் 2 செக்டார்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லாவே பேசப்படும் இந்த செக்மெண்ட்டில். ஸோ அது வந்துட்டு ரெனியூபிள் அண்ட் இன்ஃப்ரா. இந்த 4 செக்டார்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்டாக வரப்போகிற பட்ஜெட்னால் நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இப்போது இந்த 4 செக்டார்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னா இந்த 4 செக்டார்ஸில் இருக்க டாப் அண்ட் கம்பெனிஸ் என்ன, நம்ம எந்த கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 செக்டாரில் உங்களுக்கு தெரிஞ்ச எந்தெந்த பங்குகள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்ல போகிற ஸ்டாக்குக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்குக்கும் எவ்வளோ கோரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் இப்போது ஃபஸ்ட்டாக எடுத்துக்க போகிறது ரினியூவபிள் செக்டர். ஸோ ரினியூவபிள் செக்டர் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர ஸ்டாக் என்னென்னா டாடா பவர். டாடா பவர் பொறுத்தளவுக்கும் கரண்ட் ப்ரைஸ் 431, கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பிபை ஆஃப் 39.9, 52 வீக் ஹை 464. ஸோ நான் இந்த சார்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் 425 இது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் 410 to 425க்குள்ளே ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இதை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு தர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக என்ஹெச்பிசி பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ஹெச்பிசியோட கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 99. ஸோ இண்டஸ்ட்ரி பிபையோட இன்னும் நல்லாவே லோவாக இருக்காங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 99 அப்படிங்கிற போது நீங்கள் நம்ம இப்போது மேப்பில் வரைஞ்சிருக்கிற மாதிரி 90 to 95 ப்ரைஸுக்குள்ளே அதை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஸோ நல்ல ரேலி நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்டிபிசியை பொறுத்தளவுக்கும் சேம் வந்துட்டு கரண்ட்டாக 366 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அட்ராக்டிவான ப்ரைஸ். இப்போ நல்ல ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் 370 நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ 360 வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 360 நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த 370 பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான்காவதாக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்தளவுக்கும் கரண்ட் ப்ரைஸ் 734. ஸோ நம்ம இந்த சார்ட்டோட டெக்னிக்கல் அனலைசிஸை பார்த்து கிட்டத்தட்ட நீங்கள் இதில் 700 என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக போரோசில் ரினியூவபிள் பொறுத்தளவுக்கும் கரண்ட் ப்ரைஸ் 511 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்காங்க. 495 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 495 to 500க்குள்ளே இந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கேபிஐ கிரீன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பங்கு மாதிரி தெரியும் இதோட கரண்ட் ப்ரைஸை நம்ம பார்க்கும்போது. இருந்தாலும் 1600 to 1700 நல்லாவே சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்த ரீச் ஆகும்போது நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 6 பங்குகளில் தான் நம்ம ரினியூவபிள் செக்டாரில் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ரயில்வே செக்டாரை பொறுத்தளவுக்கும் எப்போவும் உங்ககிட்ட சொல்கிறது தான் நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐஆர்சிடிசி. கரண்ட் ப்ரைஸ் 998, கிட்டத்தட்ட 1000 ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஒருவேளை இறக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா 920 to 930க்குள்ளே நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1010 to 1015க்குள்ளே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 2 சப்போர்ட் எங்கே எடுத்தாலும் வந்துட்டு இவங்க ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸில் இந்த ஐஆர்சிடிசியை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வந்துட்டு ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சியோட கரண்ட் ப்ரைஸ் 175. ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் 160 to 165 இருக்குது. மேக்ஸிமம் இறங்கினாங்க அப்படின்னா இந்த லெவலுக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விடவும் அதிகமாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா புதுசாக ஸோ இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எலோட கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 414.
414 அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட்டு ஒருவேளை இறங்குனாங்க அப்படின்னா 380 to 385 சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கொஞ்சம் லக்கியாக இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இறக்கம் கிடச்சிச்சு அப்படின்னா 360 வரைக்குமே இவங்க கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜூபிட்டர் வேகன் பொறுத்தளவுக்கும் கரண்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 683 இருக்காங்க. ஸோ ரீசெண்டாகவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறது கொடுக்கறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அப்படி இறங்கினாங்க அப்படின்னா 620 to 650 நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கும் வந்துட்டு நல்லா இறங்குவாங்க. அப்படி இல்லைனா இறங்காமல் கரண்ட் ப்ரைஸ் இருந்து கூட மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஏர்கான் இன்டர்நேஷனல் பொறுத்தளவுக்கும் கரண்ட் ப்ரைஸ் 271 இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படி கேட்டால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். 255 to 260 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணும்போது டெஃபினட்டாக நல்ல ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேலியில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரயில்வே செக்டரில் இந்த 5 பங்குகள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம கண்ணுக்கு முதல்ல தென்படுறது லார்சன் அண்ட் டர்போ எல்என்டியாக தான் இருக்கணும். எல்என்டி வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் 3575 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த பங்கு ஒன்ஸ் கீழே இறங்குறாங்க அப்படின்னா 3450 to 460 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக நான் ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைமில் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கரண்ட் ப்ரைஸ் 350 இருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு இறக்கத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 330 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் சிறிதளவில் இருக்குது. கண்டிப்பாக இந்த இறக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நான் சொல்ல போகிறது ஜிஆர் இன்ஃப்ரா பொறுத்தளவுக்கும் நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1780 இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கிட்டத்தட்ட 1600 to 1625 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. இல்லை இதையும் தாண்டி ஒரு இறக்கம் வருது அப்படின்னா 1500 to 1550 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த 2 சப்போர்ட்டில் ஏதாச்சும் ஒன்றா கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஹச்ஜி இன்ஃப்ரா தரப்பில் கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸ் 1750 அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு சப்போர்ட்னு பார்த்தா நெக்ஸ்ட் வந்துட்டு 1630 to 1650 இந்த ரேஞ்சில் உண்மையாகவே நல்ல ஒரு சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்காக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நான் சொல்லியிருக்குது பிஎன்சி இன்ஃப்ரா பற்றி ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சம் டெப்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணோம். இருந்தாலும் வந்துட்டு நல்லாவே இப்போ ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப்பில் வந்துட்டு நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நம்ம பிக் பண்ணுறதுக்கு சரியான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 460 to 465 இந்த ப்ரைஸில் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடத்துல அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது நல்ல ஒரு ஏற்றம் வந்துட்டு நீங்கள் வருங்காலத்தில் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் ரினியூவபிள் செக்டர் அண்ட் ரயில்வே செக்டர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இந்த 3 செக்டார்லையும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பங்குகளை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஃபென்ஸ் செக்டரை பற்றி. ஸோ டிஃபென்ஸ் செக்டரை பற்றி முன்னாடியே நம்ம நிறைய பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஃபென்ஸில் நீங்கள் தான் இப்போ கமெண்ட் மூலமாக எந்தெந்த பங்குகள் நல்லாவே டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறீங்க. நம்ம ரெடி பண்ண லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலையும் அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 4 செக்டார்ஸோட கம்ப்ளீட் டேட்டாவை உங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்க நம்பிக்கையில் இப்போ நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.